திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் காவல் தெய்வமாம் சங்கிலி பூதத்தார் வரலாறு இதோ. வணக்கம். திருநெல்வேலி டவுன் கீழ நதுவில் வீட்டிற்கக்கூடிய நமது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலை சார்ந்த திருக்கோயில் நமது ஸ்ரீ சங்கிலி பூதத்தார் திருக்கோயில். இந்த சங்கிலி பூதத்தாருடைய வரலாறு, நமது நெல்லையப்பர் கோவிலுக்கு கொடிமரம் பாபநாசம் சிறுமச்சனார் கோயில் இருந்து மலையில் இருந்து கொடிமரம் கொண்டு வருகையிலே ஒவ்வொரு இடமாக நிலையம் போட்டு வருவார்கள். அப்படி நிலையம் போட்டு வந்த இடத்தில்தான் இங்கிருந்து வரக்கூடிய பகுதி புறமே சங்கிலி பூதத்தார் எல்லா ஊர்களிலும் இருப்பார். நமது மாவட்டத்தில் திருநெல்வேலி டவுனில் கீழறது இவருக்கு இங்கு ஒரு நிலையம் இருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி டவுன் வேம்படி தெரு என்று சொல்லக்கூடிய தெருவில் அவருக்கு ஒரு நிலையம் இருக்கிறது. வரக்கூடிய வழிகள் எல்லாம் அதே போன்று சேரநாத வீரநல்லூரில் இருக்கிறது ஸ்ரீ சங்கிலி பூதத்தார் நிலையம். பெருமிச்சனார் கோயிலிருந்து அந்த கொடிமரம் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பூதத்தார் காவலாக கொண்டு வந்து அந்த கொடிமரத்தை நெல்லையப்பர் கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததாக ஒரு வரலாறு. இந்த சங்கிலி பூதத்தார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாசம் கால் நட்டி, சித்திரை மாசம் 4வது செவ்வாய் 4வது வெள்ளிக்கிழமை அன்று கொடைவிழா சீரோடும் சிறப்போடும் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியினை இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்வார்கள். இந்த கோயில் திருக்கோயிலுக்கு சாத்தியப்பட்டது என்றாலும் இங்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு சுவாமி அம்பாள் இங்கிருந்து கம்பாநேரி மண்டபத்துக்கு அம்பாள் செல்லுகின்ற போது இங்கே வந்து பூஜை செய்த பிறகுதான் அம்பாள் அவர்கள் அந்த மண்டபத்துக்கு செல்வார். அதே போன்று இங்கு திருநெல்வேலியினுடைய அந்த சிறப்பான ஆணி தேர்ச்சிவிழா கொண்டாட்டத்துக்கு ஐயாவும் நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாளும் தேர்விழா வருகின்ற முதல் நாள் இங்கே சிறப்பு அபிஷேகம் சங்கிலி பூதத்தாருக்கு செய்யப்பட்ட பின்பு அவர்கள் தேரிலே பவனி வருவார்கள். மேற்கொண்டு நெல்லை பகுதியிலே அனைவருக்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய இதே போன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவிலுள் அம்பாள் சன்னதியில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பக்கத்தில் பூதத்தாருக்கு நிலையம் உண்டு. அதையும் நீங்கள் காணலாம்.